அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ரீசெண்டாக அப்படி ஒரு லைன்ஸை வந்து எந்த பாட்டிலையும் கேட்டதாக ஞாபகம் இல்லை. தமிழர் வாழ்வியல் எல்லா விஷயமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. பிரமிப்பாக இருந்தது. உங்கள் கவிதை தெரியும், இந்த பாட்டு வேறு லெவலில் இருந்தது. பாராட்டுக்கள் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சந்தில் சார். ஏன்னா இந்த பாட்டு உண்மையிலுமே இந்த படத்தில் எங்கள் டீமில் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. ஆனால் இந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாராட்டே வரல. அது சில நேரம் அப்படி ஆகிடும். நல்ல லிரிக்ஸ் வந்து மக்களால் பெருசாக சில நேரங்களில். ஆனால் நீங்கள் இப்போ முதல் முறையாக சொன்னது இது ஒரு துவக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி சார், நன்றி சார், நிச்சயம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பாவிஜி சார், உங்களோட பாடல்கள் எல்லாமே அழகாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இயக்குற படத்துக்கு வந்து பாட்டு வரிகள் வந்து பார்த்து பார்த்து எழுதியிருக்கீங்க. அண்ட் ஞாபகங்கள் படத்தில் நடிச்சிங்க. அதன் பிறகு வந்து ஸ்ட்ராபெரி இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்களா? ஏதாவது கேமியோ உண்டா? சும்மா ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன். ஓகே, அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். சூப்பர். ஜீவா, உங்களுக்கு சுந்தர் சி லாரன்ஸ் மாஸ்லாம் எப்படி பேய் வச்சு நிறைய படங்கள் பண்ணுறாங்க? ஏன்னா தமிழ் சினிமாவில் 100 crore கிளப் மாதிரி இப்போ பேய் கிளப்பில் அவங்களாம் இருக்காங்க, சுந்தர் சி லாரன்ஸ்லாம். இப்போ நீங்களும் ஜாயின் ஆகிட்டீங்க. வரிசையாக பேய் படங்கள் எதிர்பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 100 கோடி கலெக்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம நிச்சயமாக அதே மாதிரி வரிசையாக நிறைய படங்கள் பண்ணுவோம். சூப்பர், தேங்க்யூ. ஏன்னா அங்கே யாரும் நடக்காதீங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் படத்தில் செலவு பண்ணுங்கள், நல்ல புது டைரக்டரை போடுங்க, அண்டு ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அப்புறம் அது வந்து நல்ல பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் திரும்ப அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து இன்னும் நல்ல பிரம்மாண்டமான படம் ஆகிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அதுதான் அப்பாவோட சீக்ரெட்டு. அதனால தான் நிறைய ஃபிலிம்ஸ் எடுக்க முடிஞ்சுது. சார், ப்ரொடியூசர் சார், இது இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி. ஆனால் நீங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி. இன்றைக்கி வந்து ட்ராகான்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஜெயிச்சிருக்கிறாப்புல உங்கள் ஹீரோ, அதாவது உங்கள் டைரக்டர். அவருக்கு ஏஜிஎஸ் 2 படம் அவரை யூஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் தான் அவருக்கு வாய்ப்பு பெருசாக கொடுத்தது டைரக்டராக. அவரை ஹீரோவாக டைரக்டராக ஒரு முயற்சி நடந்ததாக கேள்விப்பட்டோம். அது நடக்குதா? நடந்துட்டு இருக்கு. விஜய் சார், ஃபஸ்ட்டு பாடலாசிரியராக இருந்தீங்க, அப்புறம் நடிகரானீங்க, இப்போ இருந்துட்டு இருக்கீங்க. இருந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் நான் பேசணும்ல, வந்துட்டாருல்ல. பாடலாசிரியராக இருந்துட்டு இருக்கீங்க, அது பாஸ்ட் டென்ஸ். இயக்குனராக வந்துட்டீங்க, நடிகராகவும் இருந்தீங்க. அடுத்து ப்ரொடியூசராக எப்போ வர போகிறீங்க? இந்த ஸ்ட்ராபெரி என்னோட படம் தான், நான் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான். பட் இதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி டைரக்ஷன் படம் அந்த மாதிரி தான். சித்த மருத்துவம் இப்போ வந்து கொரோனா டைமில் தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. கேன்சர் கூட அதில் இருந்து மருந்துகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் வந்து ஆங்கிலேயர் அந்த டைமில் தான் அந்த இது அழிக்கப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை சார், அவங்க யாரும் நம்மளை அழிக்கவே இல்லை சார். அழிக்க வந்தவங்கள்ட்ட நம்ம தான் பறி கொடுத்தோம். ஸோ அவன் வந்து அந்நியர்கள் வந்து அழிச்சாங்கங்கிறது அது கதை கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காலகட்டங்களில் வந்து சில கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து புறக்கணிச்சாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்களுடைய அறிவையும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களையும் வந்து இங்கே இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் படிக்கும்போது தான், அடடா இப்படி ஒரு விஷயத்த நம்ம ஆளுங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இது உலகத்துக்கு தெரியாமல் போயிடுச்சே. ஆனால் வந்து யாரோ கண்டுபிடிச்சதா எங்கெங்கேயோ பேசி பெரிய பெரிய பாராட்டுகளும் விருதுகளும் வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்ட போது அதை தான் ஒரு தீப்பொறியை எடுத்து இந்த கதை பண்ணும் சார். அப்படி தான் இந்த கதை உருவாச்சு. விஜய் சார், சார், என் இனிய பொன்னிலாவை படத்தில் இடம்பெறுமா, இல்லை இங்கே மட்டும் காட்டப்பட்டதா? அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி யூஸ் பண்ணீங்களா? அது மொத்த டீட்டெயில் சொல்லுங்கள் சார். ஏன்னா அதை பற்றி ஒரு கேஸ் இருக்கு இல்லையா? அது வந்து முறையாக இளையராஜா சார்கிட்டேருந்து வாங்கி பண்ணோம். அதுக்கு பிறகு வந்து சரிகமாக தான் அதனுடைய அவங்க ஓனர்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் சரிகம்மா கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு. இப்போது தேட்டரில் என் இனிய பொன்னிலாவை நீங்கள் பார்க்கலாம். சார், தமிழில் மாத்திரம் இல்லை, இந்தியா லெவலில் அதிக படங்களை தயாரிக்கிறது வந்து வேல்ஸாக இருக்குது. ஆனால் சமீப கால தமிழ் சினிமா வந்து போன வருஷம் 7 படம் 6 படம் தான் ஓடி இருக்காங்க. இந்த வருஷம் கம்மி. ஓடிடி விற்கல, சேட்டலைட் விற்கல, நிறைய பிரச்சனை. கேரளாவில் வந்து ஸ்ட்ரைக் அப்படிலாம் இருக்குது. ஒரு தயாரிப்பாளராக சொல்லுங்கள், தமிழ் சினிமா எப்படி இருக்குது, என்னென்ன சவால்களை ரொம்ப சந்திக்கீங்க, என்னென்ன பிரச்சனைகள்? தமிழ் சினிமா வந்து நல்ல முறையில் கரெக்டாக பண்ணால் நல்லா வரும். அதை சிலர் வந்து தவறாக பண்ணிடுறாங்க, அதனால் மாட்டிக்கிறாங்க. அதை வந்து கரெக்டாக ஒரு சினிமாவாக எடுத்து பார்த்து பண்ணாக்கா நிச்சயமாக வெற்றி படும். நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்டென்ட்டு தான். கண்டென்ட் நல்லா இருந்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறும். சார், VTV 2 எப்போ எதிர்பார்க்கலாம்?
விடிவி 2 இப்போதைக்கு இல்லை. பிடிகே பார்ட் 2 தான் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா வேறு நிறைய பார்ட் 2 இருக்குது. அதை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம்.